J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 10, Halloween. அடுத்த நாள் ஹாக்வர்ட்ஸில் ஹாரியும் ரானையும் பார்த்து மால்ஃபாயால் தன்னோட கண்ணை தன்னாலேயே நம்ப முடியல. ரெண்டு பேரும் பார்க்க கொஞ்சம் சோர்வாக தெரிஞ்சாங்களே தவிர ஆனால் உற்சாகமாக தான் இருந்தாங்க. அதே சமயம் அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சப்போ ஹாரிக்கும் ரானுக்கும் 3 தலை நாயை சந்திச்சது ஏதோ சிறப்பான சாகசமாக தோணுச்சு. இன்னொரு தடவை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏக்கம் வேற. இதுக்கு நடுவில் ஹாரி ரான் கிட்ட கிரிங்காட்ஸில் அவன் பார்த்த பேக்கேஜ் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததை பற்றி சொன்னான். அப்பையிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கும்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு அதுல விலை மதிக்க முடியாத ஏதோ ஒண்ணு இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆபத்தானதா இருக்கணும் அப்படின்னா ரான். ஒருவேளை அது ரெண்டும் சேர்ந்ததா கூட இருக்கலாம்னா ஹாரி. இந்த மர்மமான பொருள் வெறும் 2 இன்ச் நீளம் உடையதுன்னு மட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் உறுதியா தெரிஞ்சிச்சு. ஆனா மேற்கொண்டு ஏதாவது அதை பத்தி யோசிக்கிறதுக்கு புதுசா இனிமே ஏதாவது குறிப்பு கிடைச்சாதான் உண்டு. ஆனா நெவிலுக்கோ ஹெர்மாயினிக்கோ அந்த நாய் பாதுகாக்கிற தரையில இருந்த கதவை பத்தின எந்த ஆர்வமும் இல்ல. நெவிலோட ஒரே கவலை என்னன்னா அந்த நாய் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுங்கிறது தான். ஹெர்மாயினி ஹாரி கிட்டையும் ரான் கிட்டையும் பேசுறத சுத்தமா நிறுத்திட்டா. ஆனா தனக்கும் எல்லாம் தெரியுங்கிற காரணத்தால எப்பயும் விட கொஞ்சம் கூடுதலாவே அதிகாரமா நடந்துகிட்டா. ஆனா ஹாரிக்கும் ரானுக்கும் மறுபடியும் எப்ப மால்ஃபாயை நேருக்கு நேர் சந்திப்போன்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அவங்களோட எண்ணத்துக்கு உற்சாகமூட்டுற வகையில ஒரு வாரம் கழிச்சு ஒரு போஸ்டும் வந்தது. எப்பயும் போல கிரேட் ஹால்குள்ள ஆந்தைங்க போஸ்ட் கொண்டு வந்தது. ஆனா 6 ஆந்தை சேர்ந்து ஒரு மெல்லிசான நீளமான பேக்கேஜ் தூக்கிட்டு வந்தது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது. ஹாரியும் எல்லாரையும் போல ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தப்பவே அந்த ஆந்தைங்க அந்த பெரிய பேக்கேஜை கொண்டு வந்து அவன் முன்னாடி போட்டதுல அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டு செதறி போய் தரையில விழுந்தது. அந்த 6 ஆந்தைங்களும் திரும்பி பறந்து போன சமயம் வேற ஒரு ஆந்தை ஒரு லெட்டரை கொண்டு வந்து அந்த பேக்கேஜ் மேல போட்டுச்சு. நல்ல வேளையா ஹாரி அந்த லெட்டரை முதல்ல ஓபன் பண்ணான். ஏன்னா அந்த லெட்டர்ல டோன்ட் ஓப்பன் த பார்சல் அட் த டேபிள் அப்படின்னும் இதுல உன்னோட நிம்பஸ் 2000 இருக்கு, ஆனா எல்லாருக்கும் உனக்கு ஒரு ப்ரூம் ஸ்டிக் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை கேட்பாங்க. உன்னோட முதல் நாள் பயிற்சிக்காக இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு ஆலிவர் வுட் உன்னை குவிடிட்ஜ் பிட்ச்ல சந்திப்பான். ப்ரொஃபசர் எம் மெகோனகல்னு கையெழுத்து போட்டு அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்தது. ரான் கிட்ட அந்த லெட்டரை படிக்க கொடுத்தப்போ ஹாரி தன்னோட முகத்துல சந்தோஷத்தை வெளிக்காட்டாம இருக்க ரொம்ப சிரமப்பட்டான். நிம்பஸ் 2000 நான் அதை தொட்டு கூட பார்த்ததில்ல அப்படின்னு ரான் கொஞ்சம் பொறாமையான தொனியில முணுமுணுத்தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரூம் ஸ்டிக்கை யாரு கண்ணுக்கும் படாம பிரிச்சு பார்க்கணுன்ற ஆர்வத்துல ரெண்டு பேரும் கிரேட் ஹாலை விட்டு உடனடியா கிளம்புனாங்க. ஆனா போற வழியிலேயே கிராப் அண்ட் காயல் குறுக்க வந்தானுங்க. மால்ஃபாய் அந்த பேக்கேஜை ஹாரி கையில இருந்து சட்டுன்னு புடுங்கி அதுல என்ன இருக்குன்னு உணர்ந்து பார்த்தான். இது ஒரு ப்ரூம் ஸ்டிக் அப்படின்னு சொன்ன மால்ஃபாய் முகத்துல கொஞ்சம் கிண்டலும் பொறாமையும் கலந்திருந்தது. இதை நீ சும்மாவே வச்சிருக்க வேண்டியதான் பாட்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பறக்க அனுமதி கிடையாது. ரானால் அதை கேட்டு அமைதியா இருக்க முடியாம இது ஒன்றும் பழைய ப்ரூம் ஸ்டிக் இல்ல, இது நிம்பஸ் 2000. நீ என்ன சொன்ன, உன் வீட்டில் என்ன வச்சிருக்கேன்னு? காமெட் 260 தானே அப்படின்னு கேட்டுட்டு ஹாரியை பார்த்து பல்ல காட்டி சிரிச்சுட்டு அதெல்லாம் சும்மா பார்க்க பலபலன்னு இருக்கும், ஆனா போட்டின்னு வந்துட்டா நிம்பஸ் கூட நிக்க கூட முடியாது அப்படின்னா. உனக்கு அதை பற்றி என்ன தெரியும் வீஸ்லி? உன்னால் இந்த ப்ரூம்ஸ்டிக்கோட கைப்பிடியை கூட வாங்க முடியாது. நீயும் உன் அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காசாக சேமிச்சா உண்டு. இதுக்கு ரான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக் வந்து மால்ஃபாய் முன்னாடி நின்று இங்கே ஒன்றும் சண்டை சச்சரவில்லையே அப்படின்னு கீச் குரலில் கேட்டார். பாட்டருக்கு ப்ரூம்ஸ்டிக் வந்திருக்கு ப்ரொஃபசர் அப்படின்னு மால்ஃபாய் சட்டுன்னு சொன்னான். ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்ன ப்ரொஃபசர் ஃப்ளிட்விக் ஹாரியை பார்த்தபடியே ப்ரொஃபசர் மெகோனகல் இதை பற்றி ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க பாட்டர், இதோட மாடல் என்ன அப்படின்னு கேட்டாரு. நிம்பஸ் 2000 சார் அப்படின்னு சொன்ன ஹாரி மால்ஃபாய் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்பை கட்டுப்படுத்திக்கிட்டே மால்ஃபாய்க்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவனால தான் எனக்கு இது கிடைச்சிச்சின்னு வேற சொன்னான். மால்ஃபாய் முகத்தில் இருந்த கோவத்தையும் குழப்பத்தையும் பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் ஹாரியும் ரானும் மேல் தளத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொன்னது உண்மைதான், ஒருவேளை மால்ஃபாய் மட்டும் நெவிலோட ரிமெம்பரால திருடாமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு டீம்லேயே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னபடி ஹாரியும் ரானும் மார்பிள் படிக்கட்டில் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்கூலோட ரூல்ஸை பிரேக் பண்ணதுக்காக உனக்கு கிடைச்ச வெகுமதியா இது அப்படின்னு கோவமா ஒரு குரல் அவங்க பின்னாடி இருந்து கேட்டது. ஹெர்மாயினி கிரேஞ்சர் தான் ஹாரி கையில இருந்த பேக்கேஜை அலட்சியமா பார்த்தபடி படியேறி வந்துகிட்டு இருந்தா. நீ எங்க கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹாரி சொன்னதும் அப்படியே இரு, அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா ரான். ஹெர்மாயினி அவங்க பேச்சை அலட்சியப்படுத்திட்டு கழுத்தை மேல நிமித்திக்கிட்டு அங்கிருந்து வேகமா மேலே ஏறி போயிட்டா. ஹாரிக்கு அன்னைக்கு பாடங்களை கவனிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது.
அவனோட எண்ணம் எல்லாம் அவங்க டாமிட்ரியில அவனோட பெட்டுக்கு கீழே இருந்த புது ப்ரூம் ஸ்டிக்லையும் அன்னைக்கு நைட் அவன் பிராக்டிஸ்க்கு போக இருந்த குவிட்டிச் பிச்லையுமே சுத்திக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட் டின்னரை என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரானை கூப்பிட்டுக்கிட்டு ஹாரி கடைசியா அவனோட நிம்பஸ் 2000 பிரிச்சு பாக்குறதுக்காக மேல போயிட்டான். ப்ரூம்ஸ்டிக்கை பிரித்து ஹாரியோட பெட்டில் போட்டதும் ரான் அதை பார்த்து வாவ் அப்படின்னு சொன்னான். ஹாரிக்கும் இதுவரை ப்ரூம்ஸ்டிக்கை பற்றி எதுவும் தெரியாட்டியும் அது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கிறதா தோணுச்சு. நல்ல மினுமினுன்னு பளபளப்பா உயர்தர மரக்கைப்பிடியும் அதோட வால்ல இருந்த தோகைகள் ரொம்ப சீராக நேர்த்தியாகவும் ப்ரூம்ஸ்டிக்கோட மேல் பக்கம் நிம்பஸ் 2000 தங்க நிறத்துலையும் எழுதியிருந்தது. 7 மணி வாக்கில் ஹாரி கோட்டையிலிருந்து கிளம்பி குவிட்டிச் பிச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அவன் இதுக்கு முன்னாடி ஸ்டேடியம்குள்ள வந்ததில்ல. அங்க நூத்துக்கணக்கான இருக்கைகள் பிச்சை சுத்தி பார்வையாளர்கள் விளையாட்டை நல்லா தெளிவா பார்த்து ரசிக்கிறதுக்காக நல்ல உயரமா அமைக்கப்பட்டிருந்தது. பிச்சோட 2 பக்கமும் கோல்டன் போல்ஸ் வளையத்தோட நிக்க வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தப்போ ஹாரிக்கு மக்கிள்ஸ் குழந்தைங்க பப்பிள்ஸ் விட்டு விளையாடுற ஸ்டிக்கு மாதிரி தோணுச்சு. ஆனா இந்த போல்ஸ் குறைஞ்சது 50 அடி உயரம் இருக்கும். உட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஹாரி மறுபடியும் பறந்து பார்க்கணுன்ற ஆர்வத்துல தன்னோட ப்ரூம்ஸ்டிக் எடுத்து தரையை உதைச்சு பறக்க ஆரம்பிச்சான். என்ன ஒரு அற்புதமான உணர்வு! அவன் அந்த கோல் போஸ்டுக்கு உள்ளேயும் வெளியவும் பிச்சுக்கு மேலையும் கீழையுமா பறந்துகிட்டு இருந்தான். நிம்பஸ் 2000 அவனோட லேசான தொடுதல்லையே அவன் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் ரொம்ப சுலபமா வளைஞ்சு போச்சு. ஹே பாட்டர், கீழே வா அப்படின்ற குரல் கேட்டது. ஆலிவர் வுட் ஒரு பெரிய கூடையை தூக்கிக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்தான். ஹாரி அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்த ஒட்டி ப்ரூம்ல இருந்து கீழே இறங்கினான். உட்டோட கண்ணு பளபளத்தபடி சூப்பரா பறக்கிற. மெகோனகல் சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. உன்கிட்ட இயற்கையாவே நல்ல பறக்கிற திறமை இருக்கு. நான் இன்னைக்கு உனக்கு ரூல்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ டீம்ல சேர்ந்து வாரத்துக்கு 3 தடவை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை திறந்து வெவ்வேறு அளவுகள்ல இருந்த 4 பந்தை வெளியில எடுத்தான். டிச் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது ஈஸியா தான் இருக்கும். ஒவ்வொரு டீம்லயும் 7 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுல 3 பேரு சேசர்ஸ் அப்படின்னு சொன்னா வுட். ஹாரி அதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கிட்டான். நல்லா பளிச்சுன்னு சிகப்பு கலர்ல ஃபுட்பால் சைஸ்ல ஒரு பால் எடுத்து காமிச்சு இதுதான் குவாஃபில்னு சொல்லுவாங்க. சேசர்ஸ் இந்த குவாஃபில ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க கிட்ட அடிச்சு இங்க நின்னுகிட்டு இருக்க போல்ஸ் மேல இருக்க வளையத்துக்குள்ள வீசி எறிஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை குவாஃபில் வளையத்துக்குள்ள போயிட்டு வர்றப்பையும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் சொன்னது புரியுதில்ல அப்படின்னு கேட்டான் வுட். ஹாரிக்கு அவன் சொன்னது ப்ரூம்ஸ்டிக்ல உட்காந்து 6 போல்ஸ் அண்ட் ஹூப்ஸ் இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரின்னு தோணுச்சு. அப்புறம் 2 டீம்ல ஒரு கீப்பர் இருப்பாங்க. நான் தான் கிரிஃபெண்டாருக்கு கீப்பர். நான் ஒவ்வொரு ஹூப்ஸ் கிட்டையும் பறந்து போய் எதிர் டீமை ஸ்கோர் பண்ண விடாம தடுப்பேன். 3 சேசர்ஸ், ஒரு கீப்பர்ஸ் குவாஃபில் வச்சு விளையாடுவாங்க அப்படின்னு ஹாரி தனக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டு மீதி இருந்த 3 பாலை பார்த்தான். இதை கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கையில வுட் ஒரு ரவுண்டர் பேட்டை கொடுத்துட்டு இதுதான் பிளட்ஜர்ஸ்னு சொல்லி ஒரே மாதிரியா இருந்த 2 கருப்பு பாலை காமிச்சான். அது குவாஃபிலை விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்தது. அது 2 இருந்த பெட்டிக்குள்ள இருந்து முட்டி மோதி வெளியில வரதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஹாரி நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு ஹாரியை எச்சரிச்சுட்டு வுட் கீழே குனிஞ்சு அந்த பிளட்ஜர்ஸை கழட்டி விட்டான். கழட்டி விட்ட வேகத்துக்கு உயரமா மேல போய் நேரா ஹாரி முகத்துல மோத வந்துச்சு. ஹாரி அவன் கையில இருந்த ரவுண்ட் பேட்டை வச்சு அந்த பாலை வேகமா ஓங்கி அடிச்சதும் அது காத்துல பறந்து போய் நேரா வுட்டோட தலைக்கு போச்சு. வுட்டு டைவ் அடிச்சு அதை தாவி பிடிச்சு எப்படியோ சமாளிச்சு தரையோட வச்சு அழுத்திட்டு கடைசியா அந்த பிளட்ஜரை மறுபடியும் அதோட பாக்ஸ்லயே வச்சு லாக் பண்ணிட்டான். பிளட்ஜர்ஸ் பிளேயர்ஸ் அவங்களோட ப்ரூம்ஸ்டிக்ல இருந்து அடிச்சு தள்ளி விடுறதுக்காக அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு டீம்லயும் 2 பீட்டர்ஸ் இருப்பாங்க. கிரிஃபெண்டார் டீமோட பீட்டர்ஸ் வீஸ்லிஸ் ட்வின்ஸ். பீட்டர்ஸோட வேலை என்னன்னா அவங்களோட டீம்மேட்ஸை பிளட்ஜர்ஸ் கிட்ட காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம அதை எதிர் டீமை நோக்கி அடிச்சு விடுறது தான். இப்போ உனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சுல்ல? 3 சேசர்ஸ் குவாஃபில வச்சு ஸ்கோர் பண்ணுவாங்க. கீப்பர்ஸ் கோல் போஸ்ட்டை பாதுகாப்பாங்க. பீட்டர்ஸ் பிளட்ஜர்ஸ் கிட்ட இருந்து டீமை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஹாரி ஒரு தடவை அவனுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டான். பிளட்ஜர்ஸ் எப்பயாவது யாரையாவது கொன்றிருக்கா அப்படின்னு ஹாரி கேட்டதும் ஹாக்வர்ட்ஸ்ல இதுவரை அப்படி எதுவும் நடந்ததில்ல. ஆனா சில பேருக்கு தாடை உடஞ்சு போயிருக்கு. அதுக்கு மேல மோசமா எதுவும் நடக்கல. சரி, டீமோட லாஸ்ட் மெம்பர் தான் சீக்கர். அதுதான் நீ குவாஃபில பத்தியோ பிளட்ஜரை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை. ஆனா அது என் மண்டைய பொழக்காம இருக்கிற வர அதெல்லாம் கவலைப்படாத, வீஸ்லிஸ் ட்வின்ஸ் பார்த்துப்பானுங்க. அவங்க 2 பேரையும் ஹியூமன் பிளட்ஜர்ஸ்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்டு போய் பாக்ஸ்குள்ள இருந்து 4வது கடைசி பந்தை வெளியில எடுத்தான். அது பிளட்ஜர்ஸ் அண்ட் குவாஃபில கம்பேர் பண்ணா ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்தது. சொல்ல போனா ஒரு பெரிய வால்நட் அளவு. நல்ல பளிச்சுன்னு கோல்டு கலர்ல குட்டியா 2 சில்வர் விங்ஸ் படபடத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் கோல்டன் ஸ்னிட்ச். மேட்ச்ல எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ரொம்ப வேகமானது. கண்ணால பாக்குறதே சிரமம்.
சிரமமா இருக்கும். சீக்கரோட வேலை இதை பிடிக்கிறது தான். நீ சேசர்ஸ், பீட்டர்ஸ், பிளட்ஜர்ஸ், குவாஃபில்க்கு நடுவுல குறுக்க நெடுக்க பறந்து போய் எதிர் டீமோட சீக்கர் இந்த ஸ்னிட்சை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பிடிச்சிட்டேன்னா நம்ம டீமுக்கு 150 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படின்னா நம்ம டீம் கிட்டத்தட்ட வின் பண்ண மாதிரி. பொதுவாக குவிட்டிச் கேம்ஸ் ஸ்னிட்சை ஸ்னீக்கர் பிடிக்கிறதோட தான் முடிவுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மேட்ச் இழுத்துக்கிட்டே போகும். எனக்கு தெரிஞ்ச வர ஒரு கேம் அதிகபட்சமாக 3 மாதம் வரை இழுத்துருக்கு. பிளேயர்ஸ்க்கு மட்டும் அப்பப்போ சப்ஸ்டியூட்ஸ் கொடுத்து தூங்க அலோவ் பண்ணுவாங்க. சரி, அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டான் வுட். ஹாரி இல்லைன்னு தலையாட்டினான். அவனுக்கு தான் பண்ண வேண்டியது என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிச்சு. ஆனால் அதை எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சான். பொதுவாக ஸ்னெட்சை வச்சு ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை பத்திரமா பெட்டிக்குள்ளே வச்சு மூடினா வுட். இருட்டிருச்சு இல்லையா, நம்ம இதை தொலைச்சாலும் தொலைச்சிடுவோம், அதனால நம்ம இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பாக்கெட்ல இருந்து சாதாரண கோல்ஃப் பால்ஸ் இருக்கிற பேக்கை வெளியில் எடுத்தான். கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் காற்றுல பறக்க ஆரம்பித்தாங்க. ஹாரி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வுட் அந்த கோல்ஃப் பால்ஸை எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக எல்லா திசையிலையும் வீசி எறிஞ்சான். ஹாரி ஒரு பாலை கூட மிஸ் பண்ணலை. வுட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அரை மணி நேரம் கழித்து சுத்தமாக இருட்டினதும் இதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பினாங்க. இந்த வருஷம் குவிட்டிச் கப்பில் கண்டிப்பாக நம்ம பேர் தான் அப்படின்னு வுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே 2 பேரும் கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. நீ சார்லி வீஸ்லியை விட பெட்டரான பிளேயர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவன் மட்டும் டிராகன் பின்னாடி போகாமல் இருந்திருந்தா அவன் கண்டிப்பாக இங்கிலாந்து டீமுக்கே விளையாட போயிருப்பான். ஆனால் ஹாரி இப்போலாம் ரொம்பவே பிஸி ஆயிட்டான். அவனோட ஹோம்ஒர்க்ஸ் கூடவே வாரத்தில் 3 நாள் சாயந்தரத்தில் குவிட்டிச் ப்ராக்டிஸ் போகிறான். ஆனால் ஹாக்வர்ட்ஸ் 2 மாதம் முடிஞ்சு போச்சுங்கிறத ஹாரியால் நம்பவே முடியல. இதுவரை ப்ரைவேட் ரைட் தராத வீடு மாதிரியான ஒரு உணர்வை ஹாக்வர்ட்ஸ் கோட்டை அவனுக்கு கொடுத்துச்சு. அவனோட பாடங்களும் நாள் ஆக ஆக ரொம்பவே சுவாரஸ்யமாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பேசிக்ஸில் நல்லாவே தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஹாலோவீன் அன்னைக்கு காலையில் கிரேட் ஹாலில் இருந்து விதவிதமான உணவுப் பொருள்களோட வாசனை அற்புதமாக வந்துக்கிட்டு இருந்தது. கூடவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமும் நடந்தது. அது என்னன்னா, ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் சாம்ஸ் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொருள்களை பறக்க வைக்கிற அளவுக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்னது தான். அவர் மொத்த கிளாஸையும் 2 பேராக பிரித்து விட்டுருந்தாரு. ஹாரியோட பார்ட்னர் சீமஸ் ஃபினிகன். நம்ம ரான் ஹெர்மாயினி கூட வேலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இது தெரிஞ்சதுலேருந்து 2 பேரில் யாருக்கு இந்த விஷயம் அதிகமாக பிடிக்கலங்கிறதே பெரிய குழப்பமாக இருந்தது. ஹெர்மாயினி வேற ஹாரிக்கு ப்ரூம்ஸ்டிக் வந்த அன்னையிலேருந்து 2 பேர்கிட்டையும் சுத்தமாக பேசுறதில்ல. எப்பயும் போல ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே ஏறி நின்று நாம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணபடி மணிக்கட்டை அழகாக நேர்த்தியாக அசைச்சு கொடுக்க யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு க்ரீச் குரல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸ்விஷ் அண்ட் ஃப்ளிக். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விஷ் அண்ட் ஃப்ளிக். மந்திர வார்த்தைகளை எப்பவும் ரொம்ப நேர்த்தியாக சரியான முறையில் உச்சரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். விசார்ட் பரூஃபியோட கதையை பற்றி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. ஒரு மந்திர வார்த்தையில் எஃப்க்கு பதிலாக எஸ்ன்னு உச்சரிச்சதால ஒரு எரும மாடு அவர் நெஞ்சு மேலே ஏறி நிற்க அவர் தரையில் கடந்தாராம். ஹாரியும் சீமஸும் எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்த்தும் வானத்தை நோக்கி பறக்க வேண்டிய இறகு டேபிள் மேலே இருந்த இடத்துலயே இருந்தது. சீமஸ் பொறுமை இழந்து தன்னோட வாண்டை வச்சு இறகை சீண்டி விட அது நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹாரி அவனோட தொப்பியை வச்சு நெருப்பை அணைக்க வேண்டியதா போயிடுச்சு. நம்ம ரானுக்கும் அன்னைக்கு அதிர்ஷ்டமே இல்லை. விங்கார்டியம் லிவியோசா அப்படின்னு கத்திக்கிட்டே தன்னோட நீளமான கரங்களை ஏதோ விண்மில் கணக்கா அசைச்சுக்கிட்டு இருந்தான். நீ இதை தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன ஹெர்மாயினியோட குரல் ஹாரி காதுல விழுந்தது. விங்கார்டியம் லிவியோசா. அந்த காரை நல்ல நீளமா அழகா சொல்லணும் அப்படின்னு ரானை திருத்தி சொன்னான். ஓ, நீ அவ்வளோ புத்திசாலினா நீயே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ரான் உருமுனான். ஹெர்மாயினி தன் ட்ரெஸ்ஸோட ஸ்லீவை சுருட்டி விட்டுக்கிட்டு வாண்ட் எடுத்து கைகளை அசைச்சபடி வெங்கோடியம் லிபியோசா அப்படின்னு சொன்னதும் டெஸ்க் மேல கிடந்த இறகு 4 அடி உயரத்துக்கு தலைக்கு மேல பறந்துச்சு. ஹோ, வெல் டன் அப்படின்னு கத்திக்கிட்டே ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் எழுந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் பாருங்க, மிஸ் கிரேஞ்சர் அருமையா பண்ணிட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சப்போ ரான் ரொம்ப மோசமான மூட்ல இருந்தான். அவ இப்படி இருந்தா அவகிட்ட யார் தான் பழகுவாங்க அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொல்லிக்கிட்டே காரிடார்ல கும்பலோட கும்பலா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. உண்மையாவே எல்லாருக்கும் அவளை கண்டா பயமா தான் இருக்கும் போல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே யாரும் அவங்கள மோதின பண்ணி முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அது ஹெர்மாயினி தான். கண் கலங்கி இருந்த அவளோட முகம் சில வினாடிகள் ஹாரி கண்ணில் பட்டுச்சு. அநேகமா அவன் நீ பேசினது கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றது, இவ்வளோ நாள் ஆகியும் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கல பார்த்தல்ல அப்படின்னு ரான் சொன்னாலும் அவன் கொஞ்சம் சங்கடமாக தான் ஃபீல் பண்ணான். அடுத்தடுத்த கிளாஸ்க்கு ஹெர்மாயினி வரவே இல்லை. மதியத்துக்கு அப்புறம் அவளை எங்கேயுமே பார்க்க முடியல. ஹாலோவீன் விருந்துக்காக எல்லாரும் கிரேட் ஹால் போனப்போ ஹாரியும் ரானும் பார்வதி பாட்டில்ன்ற பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் லாவெண்டர் கிட்ட ஹெர்மாயினி கேர்ள்ஸ் டாய்லெட்ல தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னதை காதுல வாங்கினாங்க. ரானுக்கு முன்னைய விடவே இப்ப ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா கிரேட் ஹால்குள்ள போனதும் ஹாலோவின் டெக்கரேஷன்லாம் பார்த்து
பார்த்து ரெண்டு பேரும் ஹெர்மாயினிய சுத்தமா மறந்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் சுவர்ல இருந்து சீலிங்க்கும் டேபிள் மேல இருந்த கருப்பு நிற மேகங்களுக்கு உள்ளேயும் வெளியவும் போயிட்டு வந்தது. பம்கின்ஸ்ல கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அதுக்குள்ள கேண்டில் ஏத்தப்பட்டிருந்தது. தொடக்க நாள் விருந்து போலவே தங்க தட்டுல உணவுப் பொருள்கள்லாம் சட்டுன்னு வந்து விருந்து தொடங்குச்சு. வறுத்த உருளைக்கிழங்கை எடுத்து ஹாரி தட்டுல வச்சுக்கிட்டு இருந்தப்போ ப்ரொஃபசர் குரில் பயத்துல இருளடைஞ்சு போன முகத்தோட ஹால்ல ஓடி வந்துகிட்டு இருந்தாரு. எல்லாரு பார்வையும் அவர் மேல விழுந்தது. அவர் நேரா போய் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் சேர் கிட்ட மூச்சு வாங்கினபடியே சரிஞ்சு நின்னு நிலவரையில பூதம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கடிச்சு தரையில தொப்புன்னு விழுந்துட்டாரு. அதை கேட்டதும் மொத்த கிரேட் ஹாலும் கடந்து அலற ஆரம்பிச்சிச்சு. டம்பிள்டோர் தன்னோட மந்திரக்கோல்ல இருந்து பர்பிள் ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் அனுப்பி மறுபடியும் ஹாலை அமைதிக்கு கொண்டு வந்தாரு. பர்ஃபெக்ட், நீங்க உங்க ஹவுசஸை கூட்டிக்கிட்டு உடனடியா உங்க டாமெட்ரிஸ்க்கு திரும்புங்க அப்படின்னு டம்பிள்டோர் சத்தமா சொன்னாரு. பர்சி உடனடியா எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் ஒன்னா இருங்க, நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரும் பூதத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, எல்லாரும் என்னை ஒட்டியே வாங்க, வழிவிடுங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரணும் அப்படின்னு கத்தி பேசினபடியே எல்லாரையும் வழி நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். பூதம் எப்படி உள்ள வந்திருக்கும் அப்படின்னு படியில ஏறினபடியே ஹாரி கேட்டான். எனக்கு எப்படி தெரியும், ஆனா அதுங்களுக்கு சுத்தமா அறிவே இருக்காது, அநேகமா பீவ்ஸ் தான் ஹாலோவின் ஜோக்குக்காக அதுங்களை உள்ள விட்டுருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவசரமா வெவ்வேறு திசைகள்ல போய்கிட்டு இருந்தாங்க. பஃபிள் பஃப்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி அங்கங்க தேங்கி நின்னதுல அவங்க மேல மோதி மோதி போக வேண்டியதா இருந்தது. ஹாரி டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தவனா ரான் கைய பிடிச்சான். ஹெர்மாயினி. ஆமா, அவளுக்கு என்ன, அவளுக்கு பூதம் வந்தது தெரியாதே. அதை கேட்டு ரானும் பதட்டமானான். சரி விடு, பாத்துக்கலாம், ஆனா பர்சி கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் ஹஃபிள் பஃப்ஸ் கூடவே சேர்ந்து தனியா இருந்த சைட் காரிடார் வழியா போய் கேர்ள்ஸ் டாய்லெட் பக்கமா நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கார்னர்ல திரும்பினதும் யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. பர்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரான் ஹாரிய பிடிச்சி ஒரு கல் சிலைக்கு பின்னாடி எடுத்தான். ஆனா அந்த பக்கமா வந்தது பர்சி இல்ல, ப்ரொஃபசர் ஸ்னேப். அவர் அந்த காரிடாரை கடந்து போய் அவங்க கண் பார்வையில இருந்து மறைஞ்சிட்டாரு. இவர் மத்த டீச்சர்ஸ் கூட இல்லாம இங்க என்ன பண்றாரு அப்படின்னு ஹாரிக்கு தோணுச்சு. சத்தம் இல்லாம ஆனா முடிஞ்ச வர வேகமா அவங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்னேப்போட காலடி சத்தம் மறையிறது காதுல விழுந்தது. அவர் 3rd ஃப்ளோருக்கு தான் போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொன்னப்போ ரான் அவன் கைய பிடிச்சு உனக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டான். ஏதோ ஒரு பிடிக்காத வாடை அவன் மூக்கு கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல லேசான உருமல் சத்தமும் காலை உரசி நடந்து வர மிகப்பெரிய காலடி சத்தமும் கேட்டுச்சு. ரான் இடது பக்கம் இருந்த பாதையை சுட்டி காமிச்சான். ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் அவங்கள நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தது. அதோட பெரிய நிழல் அவங்க மேல விழுந்தது. நிலா வெளிச்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்ட அதோட உருவத்தை ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மோசமான காட்சியா இருந்தது. அது ஒரு 12 அடி உயரமும் டல்லான கிரே கலர் தோலும் உருண்டு திரண்ட குண்டு உடம்பும் அதுல சம்பந்தமே இல்லாம குட்டியா தேங்காய் கணக்கா ஒரு மொட்டை மண்டையோட நின்னது. அதோட கால்கள் ரொம்ப குள்ளமாவும் அதே சமயம் மொத்தமா மரம் மாதிரியும் இருந்தது. அது கிட்ட இருந்து வந்த வாடை தான் ரொம்ப மோசம். அதோட மிக நீண்ட கைகள்ல பெரிய மரத்தடியை பிடிச்சு தரையில இழுத்தபடி நடந்து வந்தது. திடீர்னு ஒரு கதவு வழியா ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சது. அந்த கதவுல பாரு, பூட்டோட சாவி தொங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை உள்ள வச்சு பூட்டிடலாம் அப்படின்னா ஹாரி. நல்ல ஐடியா தான் அப்படின்னு ரான் பதட்டமா சொன்னான். ரெண்டு பேரும் பயத்துல தொண்டை வறண்டு போய் இந்த பூதம் திரும்ப வெளியில வந்துடக்கூடாதுன்னு வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கு இந்த கதவை இழுத்து சாத்திட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தப்பதான் அவங்க பூட்டுன அந்த அறைக்குள்ள இருந்து இதயமே நின்னு போற மாதிரி ஒரு அலறல் சத்தம் வந்தது. ஐயோ அப்படின்னு கத்துன ரான் முகம் பிளட்டி பேரன் முகம் மாதிரி வெளுத்து போச்சு. நம்ம பூட்டினதுதான் கேர்ள்ஸ் டாய்லெட் அப்படின்னு சொன்ன ஹாரிக்கு மூச்சே நின்னுடு போல இருந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெர்மாயினி அப்படின்னு கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாங்க. சாவியை போட்டு பூட்டை திறந்து ரெண்டு பேரும் வேகமா உள்ள நுழைஞ்சாங்க. ஹெர்மாயினி இதோ மயக்கம் போட்டு விழ போறான்ற நிலைமையில செவரோட செவரா ஒட்டி போய் நின்னுகிட்டு இருந்தா. அந்த பூதம் சுவர்ல இருந்த சிங்கெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு ஹெர்மாயினிய நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்தது. அதை கன்ஃபியூஸ் பண்ணு அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கத்திட்டு கையில கிடைச்ச ஒரு டேப் எடுத்து எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளோ வேகமா ஒரு செவுத்துல வீசி எறிஞ்சான். அந்த பூதம் ஹெர்மாயினிக்கு 4 அடி முன்னாடி நின்னு ரொம்ப குழப்பமா கண்ணை இமைச்சிட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்துச்சு. கொஞ்சம் தயக்கத்தோட அது கையில இருக்க தடியை உயர்த்துச்சு. பாத்ரூமோட இன்னொரு பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த ரான் ஏய் முட்டாள் பூதமே அப்படின்னு கத்திக்கிட்டே ஒரு மெட்டல் பைப்பை தூக்கி அது மேல வீசினான். அந்த பைப் தன்னோட தோள்பட்டையில பட்டு கீழே விழுந்தது. அந்த பூதத்துக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை. ஆனா அப்ப ரான் போட்ட சத்தம் அதோட கவனத்தை திசை திருப்புச்சு. அந்த டைம் கேப்ல ஹாரி பூதத்தை சுத்திக்கிட்டு ஹெர்மாயினியை நோக்கி ஓடி போய் வா ஓடு ஓடு அப்படின்னு அவ கைய பிடிச்சு கதவை நோக்கி இழுத்தான். ஆனா அவ பயத்துல வாயை பொளந்து செவரோட செவரா ஒட்டி போய் அசைய முடியாம நின்னுகிட்டு இருந்தா. ஆனா அந்த இடத்துல வந்த சத்தமும் எதிரொலியும் அந்த பூதத்தை ரொம்பவே கோவப்படுத்திடுச்சு. பயங்கரமா கத்திக்கிட்டே அது ரானை நோக்கி வேகமா ஓடி போச்சு. ரானுக்கு தப்பி
தப்பிக்கவே வழி இல்லைன்ற அளவுக்கு அவனை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுச்சு. அந்த சமயத்துல ஹாரி ஒரு தைரியமான அதே சமயம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான வேலை ஒன்ன பார்த்தான். வேகமா ஓடி போய் ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சு எப்படியோ சமாளிச்சு பூதத்தோட பின்பக்கமா அது கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த மிகப்பெரிய பூதத்தால குட்டியோண்டு ஹாரி தன்னோட கழுத்தை பிடிச்சு தொங்குனதை உணரக்கூட முடியல. ஆனா எவ்வளோ பெரிய பூதமா இருந்தாலும் யாராவது தன்னோட மூக்குக்குள்ள குச்சிய சொருகுனா உணர முடியாம போகுமா என்ன? எஸ், ஹாரி முன்னாடில இருந்து தான் கையில வச்சிருந்த வாண்ட வேகமா ஜம்ப் அடிச்சு பூதத்து மேல ஏறினதுல ஸ்ட்ரைட்டா அது மூக்குக்குள்ள சொருகி பூதம் வழியில துடிச்சு போய் தன்னோட கையில இருந்த உருட்டு தடிய அங்க எங்கேயும் கண்ணா பின்னான்னு சொல்லிட்ட ஆரம்பிச்சிச்சு. பூதம் நம்மள கழுத்துல இருந்து பிடிச்சு வீசி எறியுமா இல்ல உருட்டு தடியால அடிச்சு போடுமான்னு தெரியாம ஹாரி வாழ்வா சாவான்னு தொங்கிக்கிட்டு இருந்தான். ஹெர்மாயினி பயத்துல தடுமாறி கீழே விழுந்தா. அதே நேரத்துல ரான் சட்டுன்னு தன்னோட மந்திரக்கோலை வெளியில எடுத்தான். நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற எந்த யோசனையுமே இல்லாம ரான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்த மந்திரத்தை சத்தமா சொன்னான். விங்காரியம் லிவியோசா. உடனே அந்த உருட்டுத்தடி பூதத்தோட கையில இருந்து உயர உயர பறக்க ஆரம்பிச்சிச்சு. சில வினாடிகள்லயே போன வேகத்துல கீழே வந்து பூதத்தோட தலையில டொம்முன்னு விழுந்தது. பூதம் தலை குப்புற கீழே விழுந்ததுல அந்த மொத்த ரூமும் நடுக்கம் கண்டுருச்சு. ஹாரிக்கு உடம்பெல்லாம் நடுங்க நடுங்க மூச்சு வாங்கினபடியே எழுந்து நின்னான். ரானுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான்னு அவனாலேயே நம்ப முடியாம வாண்ட உயர்த்தி பிடிச்ச கையோட திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஹெர்மாயினி தான் முதல்ல பேச தொடங்கினான். இது செத்துருச்சா? எனக்கு அப்படி தோணல, அநேகமா இது நாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாரி. கீழே குனிஞ்சு தன்னோட வாண்ட பூதத்தோட மூக்குக்குள்ள இருந்து வெளியே எடுத்தான். ஐயே, பூதத்தோட மூக்கு சளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பூதத்தோட ட்ரௌசர்ஸ்லயே அதை தொடச்சிட்டான். திடீர்னு சில பேர் ஓடி வர காலடி சத்தம் கேட்டுச்சு. 3 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அவங்க 3 பேருக்கும் நாம என்ன பண்ணி வச்சிருக்கோன்ற ஐடியாவே சுத்தமா இல்லை. ஆனா அலறிக்கிட்டே சடால்னு கீழே விழுந்த பூதத்தோட சத்தம் கீழே இருந்தவங்களுக்கு நல்லா கேட்டிருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ப்ரொஃபசர் மெகோனகல் ஓட்டமும் நடையுமா பாத்ரூம்குள்ள நுழைஞ்சாங்க. பின்னாடியே ப்ரொஃபசர் ஸ்னேப்பும் குவிரிலும் வந்து சேர்ந்தாங்க. குவிரில் பூதத்தை பார்த்த அதிர்ச்சியில நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஏதோ முனகுனபடி சத்தம் இல்லாம போய் ஒரு டாய்லெட் மேல உட்கார்ந்தாரு. ஸ்னேப் அந்த பூதத்தை குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ப்ரொஃபசர் மெகோனகல் ரொம்ப கோவமா ஹாரியும் ரானையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள இவ்ளோ கோவமா ஹாரி பார்த்ததே இல்ல. அவங்க உதடெல்லாம் வெளுத்து போயிருந்துச்சு. கிரிஃபண்டோரோட 50 பாயிண்ட்ஸ் முழுசா மறைஞ்சு போறத ஹாரி மனக்கண்ணிலேயே பாத்துக்கிட்டு இருந்தான். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் மெகோனகல் ரொம்ப கோவமா கேட்டாங்க. ஹாரி ரானை திரும்பி பார்த்தான். அவன் மந்திரம் சொல்றதுக்காக கையை உயர்த்தி பிடிச்ச வாண்டை இன்னும் கீழே இறக்காம நின்னுகிட்டு இருந்தான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீங்க இன்னும் சாகாம இருக்கீங்க. நீங்க ஏன் உங்க டாமிட்ரி போகாம இங்க வந்தீங்க? ஸ்னேப் சட்டுன்னு ஒரு கத்தி குத்துற பார்வைய ஹாரி மேல வீசினாரு. ஹாரி டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு ரான் மந்திரக்கோள் உயர்த்தி பிடிச்ச கையை கீழே இறக்கிட்டா பரவாயில்லன்னு இருந்துச்சு. நிழல்ல இருந்து ஒரு மெல்லிசான குரல் கேட்டுச்சு. ப்ளீஸ் ப்ரொஃபசர் மெகோனகல், அவங்க என்ன தேடி தான் வந்தாங்க. மிஸ் கிரேஞ்சர்? ஹெர்மாயினியோட கால் ஒரு வழியா நகர ஆரம்பிச்சிச்சு. நான் பூதத்தை தேடி இங்க வந்தேன். நான் தனியாவே சமாளிச்சிடலான்னு நினைச்சேன். ஏன்னா நான் அதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்ல சொல்ல வாண்ட பிடிச்சிருந்த தன்னோட கையை ஒரு வழியா கீழே இறக்குனரான். என்னது, ஹெர்மாயினி டீச்சர் கிட்ட பொய் சொல்றாளா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான். இவங்க மட்டும் என்ன கண்டுபிடிக்கலன்னா என்ன உயிரோடவே பாத்திருக்க முடியாது. ஹாரி அவனோட மந்திரக்கோல பூதத்தோட மூக்குல சொருகுனதும் ரான் பூதத்தை தன்னோட தடியாலேயே தன்னை அடிக்க வச்சு கீழே சாச்சிட்டான். அவங்க 2 பேராலையும் திரும்பி போய் வேற யாரையும் கூட்டிட்டு வரதுக்கு நேரமே இல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் இங்க வந்தப்பவே அது கிட்டத்தட்ட என்ன தாக்கிடுச்சு. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினி சொன்னது போலதான் நடந்ததுன்ற மாதிரி மூஞ்ச வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப சரி அப்படின்னு சொன்ன ப்ரொஃபசர் மெகோனகல் 3 பேரையும் உத்து பார்த்தபடி, மிஸ் கிரேஞ்சர், எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை பார்த்து வச்சிருக்க. இந்த மலை மாதிரி இருக்கிற பூதத்தையா நீ தனியா சமாளிக்கலாம்னு நினைச்ச? ஹெர்மாயினி கீழே தலையை தொங்க போட்டுக்கிட்டா. ஹாரிக்கு வார்த்தையே வரல. எப்பவுமே ரூல்ஸை மீறாத ஹெர்மாயினி இந்த பிரச்சனையை முடிச்சா போதும்னு ரூல்ஸை பிரேக் பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டா. ஒருவேளை ப்ரொஃபசர் மெகோனகலுக்கு பதிலா ஸ்னேப் முதல்ல இங்க வந்திருந்தா கிரிஃபண்டோரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் லட்டு சாப்பிடுற மாதிரி முழுங்கிருப்பாரு. மிஸ் கிரேஞ்சர், உன் சார்பா கிரிஃபண்டோர்ல இருந்து நான் 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். நீ என்னை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னா நீ நேரா கிரிஃபண்டோர் டவருக்கு போ. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கவுங்க ஹவுசஸ்ல தான் ஃபீஸ்ட் நடக்குது அப்படின்னு மெகோனகல் சொன்னதும் ஹெர்மாயினி அங்கிருந்து கிளம்பினா. ஹாரியும் ரானையும் திரும்பி பார்த்து, ஏதோ அதிர்ஷ்டவசமா நீங்க 2 பேரும் தப்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் யாரும் இவ்ளோ பெரிய மலை மாதிரி இருக்கிற பூதத்தை சமாளிச்சதே கிடையாது. உங்க 2 பேரு சார்பா கிரிஃபண்டோருக்கு ஆளுக்கு 5 பாயிண்ட்ஸ். நான் ப்ரொஃபசர் டம்பிள்டோர் கிட்ட இதை பத்தி சொல்றேன். நீங்க கிளம்புங்க. 2 பேரும் உடனடியா அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. 2 ஃப்ளோர்ஸ் ஏறி மேல வர வர ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாத்தையும் தாண்டி பூதத்தோட நாத்தத்துல இருந்து வெளியே வந்தது ரொம்ப ரிலீஃபா இருந்தது. ஆனா நம்ம 2 பேருக்கும் 10 பாயிண்ட்ஸை விட இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ரான் ரொம்ப குறையா சொன்னான்.
5 பாயிண்ட்ஸ் தான். அவங்க ஹெர்மாயினி கிட்ட இருந்து எடுத்த 5 பாயிண்ட்டை மறந்துட்டியா? அவளுக்கு புண்ணியமா போகட்டும், எப்படியோ நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டா. இல்ல நாம தான் அவளை காப்பாத்தணும்ல. நாம மட்டும் அவளை பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டாம இருந்திருந்தா அவளை யாரும் காப்பாத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு ரான் கிட்ட ஹாரி ஞாபகப்படுத்தினான். 2 பேரும் ஃபேட் லேடி போர்ட்ரைட் கிட்ட வந்து சேர்ந்து பிக்ஸ் நோட் பாஸ்வேர்ட் சொல்லி உள்ள நுழைஞ்சாங்க. காமன் ரூம் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சத்தமா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ்ட்டை இங்கேயே அனுப்பி வச்சிட்டதால எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹெர்மாயினி இவங்களுக்காக காத்துக்கிட்டு ஒரு கதவு ஓரமா தனியா நின்னுக்கிட்டு இருந்தா. சில வினாடிகள் கொஞ்சம் சங்கடமான இடைநிறுத்தம். யாருமே யாரையும் பாத்துக்கல. சட்டுன்னு 3 பேரும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்களுக்கான பிளேட்ஸ் எடுத்தாங்க. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து ஹெர்மாயினி கிரேஞ்சர் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஒரு உண்மையான நட்பு உருவாகணும்னா சரியான சந்தர்ப்பத்துல அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டி இருக்கு. அந்த வரிசையில மலை போல இருக்க 12 அடி உயர பூதத்தை ஒன்னா சேர்ந்து அடிச்சு இழுத்துறதும் சேருமோ?